இன்னும் நம்ம ஆரி கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேக் ஸ்டிச் டைப் 1 and 2 பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு. இனி நம்ம பார்க்க போகிற எல்லா ஸ்டிச்சஸுமே சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஓகேவா? சில்க் த்ரெட் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சில்க் த்ரெட் வந்து கொஞ்சம் சாஃப்டான த்ரெட் வந்து நம்ம வந்து நீட்டாக ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் சாஃப்டாகவும் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அது ஈஸியாகவே கட் ஆகும் சான்சஸ் அதிகம் உள்ள த்ரெட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல க்ளாத்தில் ஸ்கேல் அண்ட் பென்சில் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணணும். லாக் ஸ்டிச் எதுக்குன்னா நம்ம போடுற ஸ்டிச்சஸ் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு. இனிமேல் போட்ட எல்லா ஸ்டிச்சஸுமே முதல்ல நம்ம ஒரு லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா தான் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே சில்க் த்ரெட் எடுக்கும்போது 2 த்ரெட்டுமே அந்த நீடிலில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கணும். இல்லைன்னா திரும்பவும் முதல்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும், நம்ம லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட போகிறோம். அந்த பெரிய செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அது பக்கத்துலேயே குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டோம். அந்த குட்டியாக போட்ட செயின் ஸ்டிச்சிலேருந்து இழுக்கிற த்ரெட்டை திரும்பவும் முதல்ல போட்ட அந்த லாங் செயின் ஸ்டிச்சுக்குள்ளே குத்தி நம்ம இழுத்து வெளியில் கொண்டு வந்து திரும்பவும் பெரிய செயின் ஸ்டிச் போடுவோம். அதுக்கப்புறம் திரும்பவும் சின்ன செயின் ஸ்டிச். அந்த சின்ன செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே இருந்து எடுக்கிற த்ரெட்டை திரும்பவும் அந்த லாங் செயின் ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், குத்தி வெளியில் எடுத்து ரிப்பீட் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து பெருசு சின்னது, பெரிய செயின் ஸ்டிச், குட்டி செயின் ஸ்டிச். அந்த குட்டி செயின் ஸ்டிச்சிலேருந்து எடுக்கிற த்ரெட்டை வந்து என்ன பண்ணுவோம், திரும்பவும் அந்த பெரிய செயின் ஸ்டிச்சுக்குள்ளே போட்டு நம்ம அந்த த்ரெட்டை எடுத்து திரும்பவும் பெரிய செயின் ஸ்டிச் போடுவோம். இதுதான் டைப் 1. நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு என்ன ஆகும், நமக்கு இந்த ஸ்டிச் வந்து அழகாக வரும். உங்களுக்கு இதில் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது டைப் 1. இதில் வந்து எண்டு நோட் போட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது டைப் 2. டைப் 2 வேறு ஒன்றும் கிடையாது, சேம் ப்ரொசீஜர் தான். இங்கே வந்து நம்ம ஒரு பீட்ஸ், சுகர் பீட் ஆட் பண்ணுவோம், மட்டும்தான் டைப் 2ல் வர்றது. இப்போ வந்து உங்களை பார்த்தாலே தெரியும், திரும்பவும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா பேக் ஸ்டிச் போட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அது பக்கத்தில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அந்த செயின் ஸ்டிச்சில் இருக்கிற த்ரெட்டை வந்து என்ன பண்ணணும், பெருசாக போட்டால் செயின் ஸ்டிச்சுக்குள்ளே குத்தி அதை இழுத்து எடுக்கணும். அதில் இழுத்து எடுக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், ஒரு சுகர் பீடை இன்சர்ட் பண்ணால், இங்கே வந்து க்ரீன் கலர் சுகர் பீடை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தாலும் தெரியும், சின்ன ஸ்டிச்சுக்குள்ளே இருந்து த்ரெட்டை இழுத்து பெரிய ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு அந்த த்ரெட்டை இழுத்து அந்த த்ரெட்டுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு சுகர் பீட்டை இன்சர்ட் பண்ண போகிறோம். பார்த்திங்களா, இன்சர்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஸ்டிச்சை குத்தி அந்த த்ரெட்டை வெளியில் எடுத்ததுக்கப்புறமா அது பக்கத்துலேயே சின்னதாக ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அந்த குட்டி செயின் ஸ்டிச்சுக்குள்ளே இருந்து வர த்ரெட்டை எடுத்து திரும்ப பெரிய செயின் ஸ்டிச்சுக்குள்ளே போட்டு அதை இழுத்து நம்ம என்ன பண்ண போட்டோம், அதை பீட்ஸை போடுறோம். இதுதான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். டைப் 1 வந்து நம்ம நார்மலாக பண்ணுறது, டைப் 2 வந்து பீட்ஸ் ஆட் பண்ணி பண்ணுறது. இதுதான் இந்த டைப் 1 and 2ஓட டிஃபரன்ஸ். ஓகேவா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே இந்த ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு ஈஸியாக வந்து போடுறதுக்கு வரும். ஸோ எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம்.